க்ளீனிங் இஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ் இன் அ ஹோம் அண்ட் விமன் டஸ் தட் மோர் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்துட்டு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு நிறைய பெரிய வேலையாக இருக்கும். ஸோ என்னோடய க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆஸ் அ மினிமலிஸ்ட் வெர்ஷனாக. ஸோ இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அட்டை பாக்ஸ்லாம் வச்சு பிரயோஜனம் இல்லை, போகும்போது வேறு ஏதாவது ஒன்றில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழசான அட்டை பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது என்னோடய குட்டி நியூ ஃப்ரெண்ட். இதை தான் இந்த வீடியோவில் வந்து நான் காட்டுவேன்னு போன டைமே சொல்லியிருந்தேன். அண்ட் இதில் இன்னொரு டிப்பு இருக்குது. நான் ஒரு வீடியோவில் வந்து முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து நேச்சுரல் பிளான்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த மணி பிளான்ட் வந்து எனக்கு கிஃப்ட் இப்போ வந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நேச்சுரல் பிளான்ட் இல்லாமல் பிளாஸ்டிக் பிளான்ட் ஒன்று வச்சுருக்கேன். ஒய்? பிகாஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு மண் போட்டால் க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கல் தான் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஐ லவ் எம்டி ஸ்பேசஸ். நிறைய பொருள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நம்மளோட எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப காமன் சூதிங்காக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற வீட்டில் வந்து 2வது ரூமில் வந்து லிட்ரலி ஒன்றுமே இல்லை. நான் எதுக்கு இந்த ஸ்விட்ச் போர்டை காட்டியிருக்கேன்னா கீ ஹோல்டர் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். பிகாஸ் அது தேவையில்லைன்னு சொல்லி நான் கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் கிச்சன் இஸ் அ மெயின் திங். ரொம்ப ரொட்டீன் ஒர்க் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நான் ரொம்ப மினிமலிசமாக இருக்கணும்னு நினைக்கிறதே வந்து கிச்சனில் தான். பட் இன்னும் ப்ராப்பராக நான் வந்து சார்ட் அவுட் பண்ணல. எதுவுமே நானாக போயெலாம் பாத்திரம் வாங்கலை. இதெல்லாம் வந்து அம்மா வந்து சீராக கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த பாத்திரங்கள் தான் வச்சுருக்கேன். இன்னும் நானாக போய் எதுவுமே வாங்கவே இல்லை, எக்ஸப்ட் அந்த குட்டி டப்பாஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். எனிஹவ் மை அம்மாச்சியோட பழைய அந்த சட்டியை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அதில் வந்து ஃபுட்டு போட்டு வச்சுருக்கேன். அதுதான் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை. ஸோ வந்து எப்படியெல்லாம் வந்து திங்ஸை குறைக்கலாம் கிச்சன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். ஃபுல்லாக செட்டப் பண்ணிவிட்டு கிச்சன் டூர் காட்டணுங்கிறது என்னோட ட்ரீம்னே சொல்லலாம். அதாவது மினிமலிசமாக இருக்கணும் அந்த கிச்சன் அண்ட் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து பாத்திரத்தை கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து கிச்சன் ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து வார்ட்ரோப். எத்தனை தடவை இந்த துணியை மடித்து வச்சாலும் கலைஞ்சிரும். எனக்கும் அப்படி தான் கலைஞ்சு தான் இருக்குது பாருங்கள். பட் ஸ்டில் நான் வந்து கம்மியான ட்ரெஸ் வச்சுருக்கனால தட் ஈஸி டு மெயின்டைன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் கொடுக்கறதுனால கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை காமிச்சிட்டு வேற எங்கேயாவது ட்ரெஸ் வச்சுருப்பேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. மொத்தமாகவே அவ்வளோதான். அதுக்காக தான் நான் வந்து டிஸ்கார்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வந்து யாராவது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போது புது வீடு அப்படின்றனால க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ண போட்டுடலாம், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு வந்து நைட் ட்ரெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இது எல்லா ட்ரெஸ்ஸுமே டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து தொடச்சிட்டு உடனே வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். வேஸ்ட்டாக அவ்வளோதான். ஏன்னா அதுக்குன்னு ஒரு யூஸ் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு பொருள்லாம் அப்படி நம்ம தூக்கி போட்டுடலாம். அண்ட் கம்மிங் டு ட்ரெஸ்ஸிங் டேபிள், எனக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இது நானே வந்து போய் செலக்ட் பண்ணி வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து குட்டீஸோடது மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஹேர் கிளிப் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால ஹேர் கிளிப் லிட்ரலி அதில் எதுவுமே கிடையாது. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதை வேஸ்ட்டாக டஸ்ட் அடைஞ்சு அதை துடைக்காமல் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாது, நீட்டாக கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி எந்த பொருளுமே இல்லை. இந்த சாவி கூட வந்து அம்மா அப்பா கிட்ட கொடுக்க வேண்டிய சாவி. ஸோ அதனால் வந்து அதை கொடுத்துடலாம். அண்ட் குட்டியாக அது வந்து ஹெட்ஃபோன் சார்ஜர், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஒரே ஒரு வாட்ச் மட்டும் வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுறது. அண்ட் என்னோடய மொபைல் ஃபோன். அண்ட் உள்ளேயுமே ட்ராவில் போன டைம் நிறைய அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போலாம் நிறைய அப்படியே டிஸ்கார்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் ப்ரீவியஸ் விளாக்லலாம் சொல்லியிருந்தேன். இப்போ இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே யூஸ் பண்ணுவேனான்னு பார்ப்பேன். ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே யூஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நான் தூக்கி போட்டலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன். அண்ட் கம்மிங் டு கிச்சன், எனக்கு ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட், கிச்சன் கிடையாது, அண்ட் பூஜா ரூம். எனக்குன்னு ஒரு பூஜா ரூம் ஃபைனலி வந்துடுச்சு. இதில் ஒரே ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் அபவுட் பிள்ளையார், இட்ஸ் நாட் அபவுட் முருகர், இட்ஸ் நாட் அபவுட் அல்லா ஜீசஸ். எனக்கு வந்து கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிவர்ஸ், அந்த மாதிரி தான் நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதை நம்மளோட இன்னர் பீஸ் வந்துட்டு அதில் தான் கனெக்டாக இருக்கதா நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த பூஜா இருக்கு இல்லையா, இது ஒரு விளக்கு. இது வந்து நான் ராஜஸ்தானில் வந்து வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வாங்கும் போதே நினச்சேன் இது ஒன்று தான் என்னோட பூஜை ரூம்னு. எனக்குன்னு ஒரு பூஜை ரூம் இருக்குன்னா அது இதுதான் இருக்கணும். இது வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து மைடர் பூதம்லாம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அது மாதிரி எனக்கு ரிலேட் ஆச்சு. ஸோ அதனால் இது மட்டும்தான். பட் என்னைக்காவது டெய்லி வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது இந்த மண் விளக்கு மட்டும் பருத்திக்கலாம், சின்ன விளக்கு. பிகாஸ் இது வந்து நம்ம தூக்கி போட்டுக்கலாம், வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் தான் வச்சுருக்கேன். அண்ட் குட்டியாக வந்து கோமாதா வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். லிட்ரலி திஸ் இஸ் மை பூஜா ரூம். இவ்வளோ தாங்க, எல்லா சாமியும் இதில் தாங்க இருக்குது. அந்த பிள்ளையாரோட குட்டி உருவத்துக்குள்ளே எல்லா கடவுளுமே இருக்கிறதா நான் நம்புகிறேன்.
அது உருவம் அப்படின்றது இல்லை. அண்ட் இதுக்கு அந்த ஆராதனை காட்டுறதுக்கு மட்டும் ஒரே ஒரு பிளேட் மட்டும் நான் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே வந்து என்னோடய அம்மா கிட்டேருந்து வந்தது. ஸோ திருநீர் அண்ட் சந்தனம்லாம் நம்ம வந்து என்னைக்காவது ஒரு நல்ல ஆஸ்பீஷியஸ் டேயில் வந்து வைப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ லிட்ரலி திஸ் இஸ் மை பூஜா ரூம். இதுக்கு மேலே எதுவுமே ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இதுலேயே எல்லா கடவுள் வந்து தூய்மையாக வந்து எனக்கு வந்து அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இதில் பல பேர் நினைக்கலாம் க்ளீனிங் என்ன அவ்வளோ கஷ்டமாக, இதை கூட பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மை ரோல்ஸ் ஆர் மெனி. இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அண்ட் நிறைய விஷயத்தை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைமை வந்து சேவ் பண்ணி நம்ம முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நம்மளோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். ஸோ அதனால தான் வந்து நான் ஒரு மினிமலிஸ்ட்டாக இருக்கணும், கம்மியான திங்ஸ் ஓன் பண்ணணும், க்ளீனிங் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ. அண்ட் என்னோட கருத்துக்களை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மினிமலிசம் அண்ட் அது மாதிரியான விஷயங்களுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.